வந்த யமனை காலால் இட்டு உதைத்தானே அந்த முக்கன் படைத்த ஈசன் அவன் கடவுளா? பாவி கன்னி பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திணிச்சனாலே கரிமூஞ்சி பயக்கால பகவானே கோவிந்தா அவன் கடவுளா? தன்னால் படைக்கப்பட்ட துலோத்தம்மை தன் மகள் என்று மாறாமல் ஆசை கொண்டானே நான்முகன் அவன் கடவுளா? தாயை போல தார வேண்டும் என்று முச்சத்தில் அமர்ந்தானே யான மூஞ்சி பய விநாயகர் அவன் கடவுளா? பூலோகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி, தேவலோகத்திலே கட்டிய மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை சிறை கொண்டானே முருகன் அவன் கருமாரியோ உருமாரியோ பொடி பொடி கேப் மாதிரி யாருன்னு ஒரு கேப் பாவி அத கம்யூனிட்டி தேவல சொல்லி ஏண்டி அண்ணப்படல கம்யூனிட்டி அப்படி என்றால் என் இச்சைக்கு வர முடியாது. வேண்டாம் அப்படி வந்து புதுக்கிற மாடு அது நீ தாண்டா புதுக்கிற மாடு வெட்டி அதெல்லாம் கொரோனா அடி தான் போய் போறேன். அப்படி என்றால் என் இச்சைக்கு முடியாது. சரி முடிச்சுடுறேன் இருக்கிறது ரெண்டு கை நான் எங்க அங்க எதாவது போடுவேன். அவன் உருவன அவன் நல்லவன் நான் மூடாத கலவர் கெட்டவளா சிவசக்தி இந்த பட்டாடு உண்மையில் இருக்கும்போது அந்த அழகு தெரியவில்லை. இந்த பட்டாடையின் கழுத்துக்காக கண்ணழகே என்ன உன்னுடைய கட்டான உடலை கண்டவுடன் என் கஜபஜங்கள் துடிக்கிறது. பாரி அள்ளிக்கொள்ளலாம். ஒரு பெண்ணை எந்த கோலத்துல ரசிக்கிறோம் அந்த கோலத்துல நீ அக்கா தங்கச்சா கூட பிறந்தவன் தானே நீ? பாவி உன்னை என் தங்கச்சா என்ன தங்கை என்பது என் அகராதிலேயே இல்லை. அக்காவனா ஏத்துக்கேண்டா. அக்கா என்பது என் பிறவிலேயே இல்லை. இல்ல உன் சித்தி பொண்ணு பெரியமா என்னடா அதற்கெல்லாமாக அப்ப என்னத்தான் ஏத்துங்க ஓப்ப வந்தாக்கா அப்படியே ரேப்தா எனக்கு தேவை கட்டி அடைத்திருச்சு. டேய் நீ இப்படியே நீ எத்திரி வருஷம் நீ என் மேல மோகம் வந்தாலும் இப்படியே காரி முடிஞ்சு கல்லு அது வந்தாலும் அதுதான் பாயிண்ட். அப்படி என்ன என்னை சிக்கிற முடியாது. உன்னை என்ன செய்யறது? அது சரிதான். இன்னும் திருந்தவே அத குர்ரா டேய் அவள தான் உள்ள இதே குர்ரா கொஞ்சம் வாடி நல்ல வாட்மா புடிச்சவங்க பக்கல் பேசி வரணும். ஒருபாய் போயில எழுதுறா இன்னும் வலியா தெரியலடா இந்த படகறக்கு போய் படம் இருந்தா வலியா தெரியல. திருமலை அந்த பெண்ணு யாரு நீ யாரு படுபால் பை இது தெரியாது அச்சுக்கற டேய் ஏய் அவன் சொல்றா டேய் அவன் என்னுடைய மனைவிடா அவனை கேட்டு பாரு அவன் தான் பக்கத்துல இருக்கான் சொந்த பொண்டாட்டினா நாலு சவுத்துக்குள்ள வச்சுக்கணும் அவன செவர இஞ்சி போச்சா நாலும் பட்ட பசங்கடா ஒன்னும் சமாளிக்க முடியல நாலும் பெண் குழந்தை அது வச்சுக்கணுமா இன்னும் நீ தெரியுதா பொம்பளை ஆண் குழந்தை வேணும்னு சொல்றான் மானான்றான் மச்சிஞ்சு கூட கல்யாணம் பண்ணிக்கிற சண்டையா
சண்டை போட்டுன்னு வந்துட்டான். 3 வருஷம் ஆகுதுடா பேசி கம்முனிடுறான். எத்தனை வந்துடுறானு பாடுறான் மோல் தோணு. அந்த பெண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு டேய் என் மனைவி விடுத்த உனக்கு என்னடா பேச்சு வந்தவை தவறு என்று பாதத்தை படுத்து ஓடி விடு. ஏமா டேய் உன் வீட்டுக்கு யாராவது வெக்கப்படுவாங்களா? அவர் என்ன கட்டடா நான் ரொம்ப வெக்கப்படுறேன் முன்னாடி என்ன இப்போ எத்தனை ஒரு எதுக்கு சொல்லாத என்னடா நீ நான் திருட்டு தரமாவா கல்யாணம் பண்ணி தாலி கட்டி வந்துங்கிறேன் சொல்ல வாடா வாடா என்ன ஆஞ்சநேயர் இவன் ஏண்டா நீ இறக்கி நான் ஏந்திருக்கேன். டேய் உங்க அப்பா அம்மால தான் உன்னை அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு பொத்து வச்சுக்கிறாங்க எங்கெல்லாம் நான் வெட்டிக்கு பொத்து வேலி மேலே போட்டுக்குது நீ மாத்தாடிக்கிற மாதிரி அடிப்பு நாங்கள் வாங்கிக்கணும் நாங்கள் கோவிந்தா மேல கை வைக்க கூடாது. ஆ கண்ணை குத்திடும் சாமி. சாமிய அந்த சாமியை நான் குத்திட்டு வருவேன் கிளாடி என்னத்துக்கு குத்தத்தல கோவிந்தா கோவிந்தா ஏண்டா நான் என்ன கோவிந்தா போடுறேன் நிர்வாகி சாமி சூது வார்த்தை உன்னை புரட்டாச்சே போறாங்க அதுக்குள்ள கோவிந்தா கூப்பிட்டு வரேன் நான் முன்னாடியே கூப்பிட்டுருவேன். அவன் எத்தினி அவதாரத்துல எத்தினி திருட்டு போயினாங்களோ அது மாதிரி அவன் பேரை சொல்லாத கோயில்தானு அவன் மாதிரியே திருட்டு போயினா மாதிரி குலதெய்வமே அதான் பெருமாள் அப்ப அவன் மாதிரி நீ 108 பொண்ணாட்டி சம்பாதிப்பா நீ அதான் உன்னை கூப்பிடுறேன் 108. அவன் கேக்குறேன் உனக்குலாம் ஓட்டுல பொண்டாட்டி போல இல்ல அவன் உங்களுக்கு பெத்து போட்டான் போதில் வந்து போட்டு முடிஞ்ச அளவுக்கு பேசி காசு அனுப்புவேன் கல்யாணமே ஆகலமா? கல்யாணம் பண்ண பாப்பா கல்யாணமே ஆகல ஏண்டா எங்க வான்னு கூப்பிடுறீங்க உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் எடுவால் கொடுப்போர் வந்தவை தவறு என்ற பாதத்தில் வடிந்து ஓடிவிட்டால் உனக்கு உயிர் பிச்சை நான் அளிக்கிறேன். ஆமா ஏழு அனுப்பிச்சு வீட்டுக்கு போட்டோம் மரியாதையா சொல்லிடு. நான் சொல்ல மாட்டேன். ஓடிவிடு. போவதற்காக வரவில்லை திருமலை. கட்டி அணைத்து ருசுமார்க்கலாம் என்று மனக்கொட்ட வைக்கிறேன். அப்படியா? குறைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பச்சனால குணமாறான். குட்டி சோட்டிலே கைத போதுதான் சேற்றிலே இருமை உள்ளதான் இவை அனைத்து உன்னுடைய குணம். நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் மறமாட்டேன். மரியாதை விட்டு எனக்கண்டு சத்தம் பேசுவகுமா உனக்கு யாரட தந்தது பூரட இறக்கு அடனே என்ன ஆணவம் உனக்கு யாரட தந்தது பூரட எனக்கு நிலைமை செப்பேரே கேளடா எந்தரடி வெள்ளடா திருட்டு பயண உலது நிலைமை செப்புவேரே கேளடா எந்தரடி வெள்ளடா அந்திரச அவளெடுக்கும் தந்திரமே துந்தவனே திருட்டு பயண உலது நிலைமை செப்புவேரே கேளடா எந்தரடி வெள்ளடா அண்ணா இங்க வாங்கண்ணா அண்ணா உங்களதான் வாங்க இல்ல உங்களதான்
ஆமா வெளியூரா? வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. ஆமா பாக்குறவங்களுக்கு. ஆமா ஆமா. உங்க பேர் என்ன? கோவிந்தசாமி தான் விழுந்திருக்கு. என்னது இன்சில் என்ன? உங்க அப்பா பேர் நடராஜ். என்ன தானே வரணும்? அப்பா பேர் தான் இன்சிலா போடுவாங்க. உங்க பேர் தான் விழுந்திருக்கு. ஆமா ஆமா உனக்குதான். எதா மூட்டை குடுங்கள் குடுங்கள் எதா. ஐயோ 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 சொன்னா ஒரு பேர் சொன்ன கூட்டி வச்சுட்டு போறா பாவி. எவ்வளோ வேலை கூட்டி வச்சு ஆனா பண்ண வேண்டாம். கூட்டி வச்சு பண்ண வேண்டியதானே. நீ என்ன அடிடா? என்ன பண்ணாங்க உட்காந்து பாத்துக்கலாம் பாக்குறீங்க. வேற என்னது உட்காந்து அடி என்னப்பா பக்கமா இல்ல சொல்றியே. என்ன அவன் செய்வான் நான் பாத்துட்டு உட்காந்துருப்பேன். அவன் என்ன பாக்குதுன்னா உங்களுக்கு அதான் தெரியாதா? என்ன அது நான் என்ன அந்த முயற்சி நான் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க பண்ணாடி மட்டாணி உப்பு கல்ல முறுக்கு அவன் பண்றத பாத்து. ஆமா ஆமா வேற என்ன வேலை? ஆனா உங்களுக்கு தெரியாது அந்த வேலை. ஐயோ அதை ஏசி வரும். அதிகமா அடிக்க வேணான்றாங்க. உங்களுக்கு அதிகமா அதனால அடிக்க வேணான்றாங்க. அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் நான் சண்டை போட மாட்டேன். நான் வரேன். நான் சண்டை போட மாட்டியா? சரி போப்பா. ஆமா நீங்க யாருடைய பேர் என்ன? என்னங்க நாட்டு இளவரசி சிவலிங்க கோட்டை ஆளக்கூடிய கபாலாசுரன் மகள். என் பேர் சிவசக்தி. ஒரு நாட்டு இளவரசியா? ஆமாங்க. நானே வர வேண்டிய கற்பே பறிப்பு இருக்கும். என்ன செய்யறது நானு? சரி வாங்க. பாவி இப்படி வர்றானுங்க பார்த்தா மடிக்கு போட்டுறானுங்க. தஞ்சை சொல்லி விட்டுட்டு போறேன் மாமா. இல்லைங்க என்னுடைய தந்தை ஏற்கனவே மேல கோபமா இருக்கிறாருங்க. அதனால இங்க நடந்த விஷயத்தை எதுவுமே என்னுடைய தந்தைக்கு தெரிஞ்சல. எல்லாத்தையும் இங்கே மறைச்சிடலாமா? அப்படி மறைச்சிடலாம். நடந்த விஷயத்தை ஆமாங்க. இருந்தாலும் இல்லைங்க இருந்தாலும் என்னுடைய உயிரை நீங்க காப்பாத்தி என்னுடைய கற்பை காப்பாத்தினீங்க இல்லையா? அதுக்கு முதல்ல உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க. ஆமாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க. நான் எனக்கு நில்லுங்க. என்ன பாட்டு போயின்னு இருக்கீங்க? இல்லம்மா தஞ்சை உண்மை விடுறதுனால வர மாட்டீங்க. என்னங்க இருந்தாலும் நான் ஒன்னு சொல்ல கேளுங்க. என்னங்க என்னுடைய கற்பை நீங்க காப்பாத்தினீங்க இல்லையா? அதனால ஐ லவ் யூங்க. நீ போங்காட்டாடுற. நீ போங்காட்டாடுற. இது தப்பு. இது தப்பு 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 தப்பு. நீ பண்ண தப்பு 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 தப்பு. என்ன எங்கால மனார் ஈசுன்னு நான் பட்டிலாம் அடிச்சான். அவங்கிட்ட லவ் சொல்ல இவன் சொல்றான். சாமி முடிச்சோனே அவன் என்கிட்ட தவறா நடந்துக்கு பார்த்தான்டா. இவன் மட்டும் நான் சும்மா விடுவானா? பத்திரிக்கை வச்சு எல்லாரும் கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு ஜனத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணுவான். அதுவும் இது ஒண்ணு ரெண்டு ஒண்ணு தான். அவன் ஜனத்தையா தப்பு பண்றான். இவன் ஜனத்தையா தப்பு. போடா போடா. அவன் ஜெயத்து ரைட் வந்துங்க நாயத்தை பண்ணி போடா. ஏய் ஒப்பா என்ன நல்லா தெரியும். என்ன பண்ணுவ? ஒப்பா ஒரு சொல்லி நான் என்ன பண்றேன் பாரு. நான் கீக்கு போறேன்டா. கீக்கிறமா கீக்கிறேன். நீயே சொல்லி இறங்கட்டியா? நீ லவ்ல இறங்கட்டியா? வர மாட்டேன். பாருங்க நீ யாரு? நாட்டு இளவரசி. எனக்கு இருக்கிறது கூட இடம் கிடையாது. சொல்லுது கேளுங்க. எனக்கு இல்லைங்க. என்ன காதலிக்க முடியுமா? முடியாதா? நாடில்லை வீடில்லை நானோர் ஏழையம்மா.
நான் உங்களை காதலிக்க தான் சொன்னேன், திருமணம் செய்ய தான் சொன்னேன். எனக்கு சொத்து இல்ல, சொகம் இல்ல, வீடு இல்ல, வாசல்னு பேசுறீங்க. என்ன திருமணம் செய்யுங்க, இந்த அரண்மனைக்கு நீங்க சொந்தக்கார ஆயிடலாங்க. புரியலங்க, என்னதான் சொன்னாலும் நீங்க நாட்டு இளவரசி உனக்கு கிடைச்ச செட்டா வந்து போய் எனக்கு இல்லைங்க, என்ன காதலிக்க முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. முடியாதா? ஆமா. அப்படின்னா நான் இந்த இடத்துலயே உயிர் விட்டுடுவேன் நானு. இப்ப நான் காதலிக்கலன்னா நீங்க இந்த இடத்துல செத்துருவீங்க. ஆமாங்க, உங்களுக்காக என் உயிர் விடணும் தயாரா இருக்குங்க. ஏமா முருகன் பாரு எப்போது எனக்காக உயிரை விடவும் துணிந்து விட்டீங்களோ உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எனக்கு ஆசை உண்டு. அப்படியா? என்னதான் இருந்தாலும் நீங்க நாட்டு இளவரசி, எந்த ஒரு இன்பத்துன்பம் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் செய்து எந்த ஒரு இன்பத்தன்மை வந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். அப்படியா? ஆமா. அங்க பாதை கட்டி